இதே நாளில் அன்று அக்டோபர் 3, 1929 ஆண்டு செர்பியா, குரோவேசியா, ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் இணைக்கப்பட்டு அதற்கு யூகோஸ்லோவாக்கியா ராஜ்யம் என பெயரிடப்பட்டது இதே நாளில் அன்று. ஈராக் குடியரசு அரபு மொழியில் ஈராக் என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படும் ஈராக் மேற்கு ஆசியாவில் உள்ள மத்திய கிழக்கு நாடாகும். இது பெரும்பாலான வடமேற்கில் உள்ள சாகுரோஸ் மலைத்தொடரையும் சிரிய பாலைவனத்தின் கிழக்கு பகுதியையும் அராபிய பாலைவனத்தின் வடக்கு பகுதியையும் உள்ளடக்கியது. ஈராக்கில் கிழக்கு நடுப்பகுதியில் உள்ள பாக்தாத் இதன் தலைநகரமாகும். 1932 ஆண்டு இதே நாளில் அன்று ஈராக் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்றது. விண்வெளி பரப்பு என்பது விண்வெளியினுட் செல்லும் அல்லது அதன் ஊடாக செல்லும் ஒரு எறிய பரப்பாகும். இது மனிதனை கொண்டு செல்வதாக அல்லது மனிதர் இல்லாத பரப்பாக அமையக்கூடும். 1942 ஆண்டு விண்வெளி பரப்பு ஜெர்மனியில் இருந்து A4 ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டது இதே நாளில்தான். முதலில் விண்வெளியை அடைந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருள் இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அணுகுண்டு என்பது அணுக்கரு பிளவு மூலமோ அல்லது கருப்பிளவு மற்றும் கரு இணைவு ஆகிய இரண்டின் மூலமோ அழிவு சக்தியை உருவாக்கக்கூடிய வெடிப்பொருளாகும். இவ்விரு தாக்கங்களும் சிறிய அளவு திணிவிலிருந்து பெரிய அளவிலான சக்தியை வெளியிடக்கூடியன. முதல் அணுக்கரு பிளவு குண்டின் பரிசோதனையின் போது அண்ணளவாக 20,000 தொன் TNT-யின் சக்தி வெளியிடப்பட்டது. 1952 ஆண்டு ஐக்கிய ராச்சியம் வெற்றிகரமாக அணுவாயுத சோதனையை இதே நாளில் அன்று நடத்தியது. புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் சத்யராஜ், இவரது இயற்பெயர் ரங்கராஜ். இவர் வில்லன் நடிகராக தன் நடிப்பு வாழ்க்கையை தொடங்கி பின் கதாநாயகன் குணச்சித்திர நடிகராக நடித்து வருகிறார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான இவர் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடன் வாழ்பவர். ஈழ உணர்வாளருமான சத்யராஜ் அவர்கள் 1954 ஆண்டு இதே நாளில் தான் பிறந்தார். ஆறுமுகம் கந்தையா இவர் ஈழத்து தமிழறிஞரும் எழுத்தாளரும் ஆவார். கட்டுரை, விமர்சனம், மொழிபெயர்வு ஆகிய துறைகளில் ஈடுபட்டவர். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட இவர் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வசித்து வந்தார். இவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இதுவரை 45 நூல்களை எழுதியிருக்கின்றார். வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தின் முதநிலை வகுப்புகளுக்கு பாடநூலாக இவரின் மலரும் மனமும் நூல் அமைந்தது. 1996 ஆண்டு தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஆற்றிய பணிகளுக்காக இலங்கை அரசின் கலாகீர்த்தி விருதை பெற்ற ஆறுமுகம் கந்தையா அவர்கள் 2011 ஆண்டு இதே நாளில் அன்று இறந்தார். இதே நாளில் அன்று